உங்களுக்குள் இருக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன். பார்வோன் மோசைகிட்ட, கர்த்தர் யாரு, எதுக்கு அவரை ஆராதிக்கிறதுக்கு உங்களை எல்லாம் நான் விடணும், அவர் யாரு? எப்பா, அவர் தான்ப்பா வானத்தையும் பூமியையும் படைச்சவர், எங்களை உண்டாக்கினவர், எங்கள் முற்பிதாக்களிடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார். நாங்க அவரை ஆராதிக்க போகணும் அப்படின்னா அவன் போக விட மாட்டேன் அப்படிங்கிறான். கர்த்தர் யாருன்னு கேட்கிறான். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் கர்த்தர் யாருங்கிறத நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இயேசு யாரு, எதுக்காக வந்தார், எதுக்காக சிலுவையில மரித்தார் என்று அறிந்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4வது நிருபத்துல, யோவான் முதல் நிருபத்துல 4வது அதிகாரம் 4வது வசனம், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர், உங்களுக்குள் ஜீவிக்கிறவர் அவர் பெரியவர். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல 14வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவ்வளவு உயர்ந்தவர், பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். யோவான் முதல் அதிகாரத்துல 12வது வசனத்துல அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். 14வது வசனம், அந்த வார்த்தை, அந்த யோவான் சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்குள்ளே வார்த்தையின் வடிவிலே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்க தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே அவர் வாசமா இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல மனதிலையும் நிறைந்திருக்க வேண்டும். அதனாலதான் ஏசாயாவுல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மனம் திரும்பிட்டீங்க, ஆனா மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் அப்படிங்கிறார். மனம் பொருந்த வேண்டும். இந்த மனம் உலகத்தை ஆளுக சொல்றதுக்கிட்ட, ஆமா ஆமாங்க கர்த்தரை தேடினா கஷ்டம் வேதனை தான், யோபுக்கு இது மாதிரி நஷ்டமெல்லாம் வருதுங்க, ஆமா ஆமா அப்படின்னு கேட்குறான். ஆனா உண்மையிலே யோபுக்கு ரெட்டத்தனே ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவன் மறுபடியும் 4 தலைமுறையை பார்த்தான், நல்லா சுகமா இருந்தான் அப்படிங்கிறத அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த கஷ்ட நஷ்டத்தை தான் மேன்மையா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் மாற்றி அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை நமக்கு செய்வாருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம அப்படி சொல்றவங்களா இருக்க வேண்டும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். யாத்திராகமம் 18வது அதிகாரத்துல மோசே இஸ்ரவேல் மக்களை அவர் எகிப்திலே பார்வோனுடைய பிடியிலிருந்து அவர்களை விடுவித்து வனாந்தரத்துல நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப மோசையுடைய மாமா 2 பிள்ளைகள் மனைவி எல்லாம் வைத்து கொண்டு அங்க ஊர்ல இருக்காங்க. இப்ப மோசே எகிப்தை விட்டு கூட்டிட்டு வர்றாரு, வனாந்தரத்துல வந்திருக்காருன்னு உடனே அவங்க மாமனார் வர்றாரு, பிள்ளைகளை கூட்டிட்டு மோசே கிட்ட வர்றப்ப மோசே அவரை ஓடி போய் மாமனாரை முத்தமிட்டு அழைத்து கூடாரத்துல உட்கார வைத்து கர்த்தர் எப்படியெல்லாம் எகிப்துல அற்புதங்களை செய்தாருங்கிறத விவரித்து சொல்லி எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தாருங்கிறத சொல்றாரு. 8வது வசனம், பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தங்களையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததை தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். அப்ப என்னங்க கஷ்டப்பட்டீங்களா என்னன்னா, அந்த கஷ்டத்தெல்லாம் விவரித்து சொல்லாதீங்க. வியாதியில நீங்க எங்கேயாச்சும் போய் பிரச்சனையில மாட்டி ஆஸ்பத்திரியில அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனா கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை ஆக்கினாருங்கிறத, சுகமாக்கினாருங்கிறத, எப்படி உதவி செய்தாருங்கிறத அதைத்தான் நம்ம விவரித்து சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க, 4 காவல், நானாங்க 16 போர் சேவகர்கள் பேதுரு ஒரு ஆளை பாதுகாக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய தூதனானவர் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கவனை தட்டி எழுப்பி வஸ்திரத்தை போட சொல்லி பாதரட்சையை போட சொல்லி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல் போர் சேவர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. கதவு திறந்து இவரை அழகா கூட்டி கொண்டு போய் வெளியே விடுறாரு.
வெளியே விட்ட உடனே இவர் தரிசனம் பார்க்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு, சொப்பனம் காண்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டு தூதன் மறைந்து போய் விட்டான். அப்போ உடனே வந்து கர்த்தர் தான் தம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை விடுதலை ஆக்கினார்னு அறிந்து அவர் நேரா யோவானுடைய வீட்டுக்கு போறாரு. அங்க விசுவாசிகள் சீசர்கள் எல்லாம் கூடி ஆண்டவரே பேதுருவை விடுதலை ஆக்குன்னு நைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப விடுதலை ஆக்கி விட்டார். இப்ப பேதுரு வந்து கதவு தட்டுறப்ப அவங்க கதவை திறக்கல. ரோதைங்கிற பொண்ணு வந்து அப்படி பார்த்துட்டு பேதுரு வந்துட்டாருன்னு சந்தோஷத்தின் மிகுதியில கதவை திறக்காம போய் பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, இல்லை நீ பிதற்றுகிறாய் அப்படின்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் போய் கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா பேதுரு வருகிறார். பேதுரு வந்தவொடனே தான் கஷ்டப்பட்டதை என்னை அடித்தாங்க, என் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி போட்டாங்க, என் கையில எல்லாம் விலங்கு போட்டாங்க, செயின் போட்டு இப்படி நான் தூங்க முடியாம கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. அமைதியா இருங்க, கர்த்தர் வந்து தன்னை எப்படி விடுதலை ஆக்கினாருங்கிறத சொல்லிட்டு சகோதரர்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லிட்டு அப்படித்தான் போனாரு. இன்னைக்கு சாட்சி சொல்றதும் அப்படித்தான். கர்த்தர் வந்து நமக்கு என்ன செய்தார், எப்படி உதவி செய்தார், எப்படி குணமாக்கினார் என்று அவர் விடுதலை ஆக்கின காரியத்தை தான் நம்ம சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். இப்ப மோசே அப்படித்தான் கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்று மாமனுக்கு விவரித்து சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளின் குறித்து எத்தரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அவரு நன்றி சொல்றாரு. கர்த்தர் உங்களை எல்லாம் இப்படி எல்லாம் ஜெயமா விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டாரு, செங்கடை திறந்து கூட்டு வந்துட்டாரு, பார்வோனுடைய கைக்கு விடுவித்து உங்களை கூட்டு வந்துட்டாருன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி, அவங்க என்னென்ன இடும்பு செஞ்சாங்களோ அதுல எல்லாம் கர்த்தர் வந்து மேற்கொண்டார். இவர் தான் வந்து எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம அப்படித்தான் வந்து கர்த்தரை உயர்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் கொல்லுகிறவர் அல்ல, உயிர்ப்பிக்கிறவர். அவர் தாழ்த்துகிறவர்ல அவர் வந்து உயர்த்துகிறவர். அவர் நம்மிடத்தில் இருக்கிறத வாங்கி கொள்றவர் இல்ல, அவர் அவரிடத்தில் இருக்கிறத நமக்கு கொடுக்கிறவர். இப்படிதான் நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அறிக்கையிட வேண்டும். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது மத்தேயு 12வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த காலத்துல சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜாவை குறித்து அவ்வளவு மேன்மையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவன் தான் கர்த்தருக்கு முத ஆலயத்தை கட்டினான், கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினதுன்னு சொல்லி அவ்வளவு பெருமையா யூதர்கள் சொல்லி கொள்வாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்ப யோனா தீர்க்கதரிசி 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து அவன் சாகல, அற்புத விதமா கர்த்தர் காப்பாற்றினார். அவன் போய் நினிவே பட்டணத்துல பிரசங்கித்தான். சாலமோனுக்கு இந்த உலகத்துல அவன் இருந்த காலத்துல யாருக்குமே அவ்வளவு பெரிய ஞானமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் இல்லை, அவ்வளவு கொடுத்தாரு. ஆனா அதை காட்டிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்தை தான் உயர்த்தி பேசினாங்க, அதை காட்டிலும் வந்து இயேசுதான் பெரியவர் என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். பெரியவர் இங்கே இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் மனிதனை காட்டிலும் தீர்க்கதரிசியை காட்டிலும் பெரிய புகழும் பேரும் புகழும் சொல்ற அளவுக்கு இருக்கிற காரியங்களை பார்க்கல, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்படிதான் நம்ம வந்து சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும்.